இது சொன்னதை செய்யும் ஆட்சி. இந்த திட்டத்தால இன்னைக்கு 1,15 லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம்னா அவங்கள பொருளாதார அதிகாரம் உள்ளவங்களா மாத்தி இருக்கிறோம்னு பொருள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவியில் ஒரு பேட்டி பார்த்தேன். இந்த உரிமை தொகையை பெற்ற சகோதரி ஒருவர் இது ஸ்டாலின் அண்ணன் கொடுத்த சீர்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம திராவிட மாடல் அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மகளிருக்கும் இந்த திட்டத்தால ஏற்பட்டுள்ள குடும்ப பாசத்தை எண்ணி மனம் நெகிழ்ந்து போனேன். இது மட்டுமா, இந்த திராவிட மாடல் அரசு இதுவரை நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை பட்டியலிடணும்னா நாள் முழுக்க நான் பேசிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால முத்தான சில திட்டங்களை பத்தி மட்டும் சொல்ல விரும்புறேன். விடியல் பயண திட்டம் மூலமா நமது சகோதரிகள் மாதந்தோறும் 888 ரூபாய் சேமிக்கிறாங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் நாள்தோறும் 16 லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிடுறாங்க. மூவலூர் ராமாமிர்தம்மையார் புதுமை பெண் திட்டம் மூலமா மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் போய் சேருது. 2 ஆண்டுல நான் முதல்வன் திட்டம் மூலமா 28 லட்சம் இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்றிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலமா 24,86,000 பள்ளி குழந்தைகள் பயனடைகிறாங்க. 2 லட்சம் உழவர்களுக்கு புதிய இலவச மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம். உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தில் 30 லட்சம் முதியோரும் 5 லட்சம் மாற்றுத்திறனாளிகளும் மாதந்தோறும் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மை காக்கும் 48 அந்த திட்டத்தின் மூலமா 2 லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால 1 கோடி பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. முதல்வரின் முகவரி திட்டம், மக்களுடன் முதல்வர் திட்டம் ஆகியவற்றின் மூலமா 23,09,000 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இந்த திட்டங்களுடைய பயன்கள் எல்லாம் முறையா சென்று சேருதல அதை உறுதி செய்ய இப்போ நீங்கள் நலமா திட்டத்தை தொடங்கி வச்சு நானே மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மக்களோட குறைகளை தீர்க்கிறதுக்காக இப்படி அடுத்தடுத்து திட்டங்களை அறிவிச்சு உடனுக்குடன் தீர்வு காணும் அரசுதான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை பெருமையோடு நான் கம்பீரமாக சொல்ல விரும்புகிறேன். அதனால்தான் இந்த அரசை மக்களின் மனசாட்சின்னு சொன்னேன். இப்படி மகளிர், மாணவர்கள், இளைஞர்கள், முதியோர், உழவர்கள், உழைப்பாளர்கள்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் பயனடையக்கூடிய வகையில திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு வரோம். இப்படி எந்த அரசாவது செயல்படுதா? 10 ஆண்டுகளா தமிழ்நாட்டை சுரண்டுனாங்களே, அவங்களால இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்ற முடிஞ்சுதா? உங்களுக்காக பாடுபட முடிஞ்சுதா? அவங்களால இப்படி ஒரு பட்டியலை போட முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மக்களுக்கான ஒகேனக்கல் திட்டத்தையே முடக்கினதுதான் அதிமுக ஆட்சியோட சாதனை. சாதனை தான் இல்லைன்னா அவங்களால ஏற்பட்ட வேதனை உங்களுக்கே நல்லா தெரியும். வேளாண் கல்லூரி மாணவிகளோட குடும்பத்துக்கு ஏற்பட்ட வேதனையை மீண்டும் விரிவா நான் இங்க சொல்ல விரும்பல.
உங்களுடைய திராவிட மாடல் அரசு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டே இருக்கு. தருமபுரி மாவட்டத்துக்கான திட்டங்களை சொல்லணும்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் அமைத்த வள்ளல் அதியமான் கோட்டம் 1 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு திறக்கப்படுது. விடுதலை போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவுக்கு தலைவர் கலைஞர் மணிமண்டபம் எழுப்பினார். அந்த தியாகியினுடைய விருப்பமான பாரத மாதா நினைவாலயம் இந்த தனையனின் ஆட்சியில் தான் திறக்கப்பட்டுச்சு. அரசு தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மற்றும் சிசு தீவிர சிகிச்சை பராமரிப்பு மையத்தை திறந்து வச்சிருக்கேன். பேருந்து வசதியை இதுவரை இல்லாத 8 மலை கிராமங்கள் பயன்பெற வத்தல்மலைக்கு முதலாக புதிய பேருந்து கடந்த ஆண்டு தொடங்கி வச்சேன். ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தோட 2வது கட்ட பணிகள் 7,890 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும். 17 கோடி 58 லட்சம் ரூபாய் செலவில் ஒகேனக்கலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும். தருமபுரியில கூடுதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டட பணிகள் முடிவடைய போகுது. மொரப்பூர் தருமபுரி புதிய அகல ரயில் பாதைக்கு நில எடுப்பு பணிகள் நடைபெறுது. இதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு சொல்லணும்னா 3 ஆண்டுகள்ல ஊரக வளர்ச்சித்துறை மூலம் குடியிருப்புகள், ஊரக கட்டமைப்பு பணிகள், ஓசூர் மாநகராட்சி, கிருஷ்ணகிரி மாநகராட்சி, பல்வேறு பேரூராட்சிகளுக்கு உட்கட்டமைப்பு பணிகள், பொதுப்பணித்துறை கட்டடங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள்னு 927 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளும் திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு மகிழ்ச்சியோடு நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்து சேலம் மாவட்டத்துக்கான பணிகளை சொல்லணும்னா, ஏற்கனவே சீலநாயக்கம்பட்டி நடந்த அரசு விழாவில் 1,242 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை அறிவிச்சேன். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் மினி டைடல் பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கேன். அரியா கவுண்டியம்பட்டியில கொலுசு உற்பத்தியாளர்களுக்கு மாடி உற்பத்தி மையத்துக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஜாகீரம்மா பாளையத்தில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்க போறோம். சேலம் அரசு சட்டக்கல்லூரிக்கான விடுதிகளுடன் கூடிய நிரந்தர கட்டடத்தையும் ஈரடுக்கு பேருந்து நிலையத்தையும் திறந்து வச்சிருக்கேன். போடிநாயக்கம்பட்டி ஏரி, அல்லிக்குட்டை ஏரி, மூக்கன் ஏரி ஆகிய புனரமைக்கப்பட்டிருக்கு. பொதுமக்களோட நீண்டகால கோரிக்கை ஏற்று அம்மாப்பேட்டை பகுதியில் ரயில்வே மேம்பால பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதோட தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி மூலமா தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டங்களுக்கு 560 கோடியே 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன். 8736 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கேன். இன்னும் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன். வெண்ணாம்பட்டி சாலையும் தருமபுரி மாநில நெடுஞ்சாலையும் இணைக்கிற வகையில் பாரதிபுரத்தில் 36 கோடியே 15 ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.